every night are we paradise seems so far away. Still try to buy myself some time to give me to that. அனைவருக்கும் வணக்கம் அனைவருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். எல்லா நாளும் இனிமையாகவும் மன நிம்மதியோடவும் உடல் ஆரோக்கியத்தோடவும் எல்லாரும் இருக்கணும்னு சொல்லி வேண்டிட்டு இந்த நாளில் நம்ம தொடங்கலாம். அண்ட் எறும்பு கடிச்சிச்சு. அதுக்கப்புறம் இன்றைக்கி பெருசாக எந்த பிளானும் கிடையாது. லேட்டாக தான் எழுந்திரிச்சிருக்கேன். ஸோ லேட்டாக எழுந்திரிச்சாலும் நம்ம அந்த நாளை சிறப்பாக கொண்டு போகணும். அதனால் இப்போ போய் என்கிட்ட ஒரு புது ட்ரெஸ் இருக்குது. அந்த புது ட்ரெஸ்ஸை தான் நான் இப்போது போட்டுக்க போகிறேன். அண்ட் அந்த ட்ரெஸ்ஸை குளிச்சுட்டு போட்டுட்டு பாய். அதுக்கப்புறம் சொல்ல மறந்துட்டேன், இன்றைக்கி எந்த பிளானும் இல்லைன்னு சொன்னேன்ல. ஸோ இன்றைக்கி எந்த பிளானும் இல்லை. நல்லா சாப்பிட்டு நல்லா தூங்கி நல்ல ஒரு இதோடு இருந்துட்டு அதுக்கப்புறம் முக்கியமாக படிக்கணும். ஸோ வருஷம் படித்தாதான் எல்லா நாளும் படித்து ஒரு நல்ல இதுக்கு வர முடியும். சீக்கிரம் வேறு வாங்கணும். அதுக்கப்புறம் பெருசாக நாங்கள் இன்றைக்கி எதுவும் இல்லை. ஏன் இந்த வருஷம் எதுவும் இல்லை அப்படின்னா, எங்கள் ரீசெண்ட் டைமில் எங்களோட தாத்தா வி லாஸ்ட் ஹிம். நாங்கள் இறந்துட்டார். ஸோ அதனால் நாங்கள் எங்கேயுமே போகிறதுக்கோ இல்லை எங்கேயோ சாமி கும்பிடுறதுக்கோ இந்த மாதிரிலாம் எதுவும் இல்லை. அதனால் நாங்கள் இன்றைக்கி எந்த பிளானும் பண்ணாமல் அப்படியே ஜஸ்ட் கோ வித் த ஃப்ளோ அப்படிங்கிறது தான் இருக்க போகிறோம். அதனால் பார்ப்போம். இதுக்கு அடுத்த வரதுலாம் நான் இன்றைக்கி என்ன பண்ணி என்னென்னலாம் பண்ணுறேன் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு காட்டுறேன். பார்ப்போம். பாய். குளிச்சுட்டு வரேன். அதுக்கப்புறம் இதுதான் நான் சொன்ன புது சொக்கா. வணக்கம். மறுபடியும் குளிச்சுட்டு வந்தாச்சு. அண்ட் திஸ் இஸ் மை அவுட்ஃபிட். நல்லாயிருக்கு. ஃபுல் வியூவில் அப்புறம் காட்டுறேன். அதுக்கப்புறம் இப்போ நம்ம தலையை காய வைக்கணும். இல்லாட்டி மைக்ரேன், சைனஸ் இந்த மாதிரி பல வியாதிகள் இருக்கிறது எல்லாமே நம்மளை பாதிச்சிரும். அதனால் நம்ம இன்றைக்கி இப்போது போய் அதெல்லாமே வரக்கூடாமல் தடுத்து நம்ம தலையை காய வச்சுட்டு சிகை அலங்காரம் பண்ண போகிறோம். சிகை அலங்காரம் பண்ண போகிறோம் கைஸ். ஸோ அதுக்கு முன்னாடி ஹைட்ரேஷன் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம தண்ணி குடிச்சுக்க போகிறோம். ஸோ வி ஆல் நோ தட் நம்ம காலையில் ஃபஸ்ட்டு என்ன இன்டேக் பண்ணுறோம் அப்படிங்கிறது ரொம்ப 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 இம்பார்ட்டண்ட் அப்படின்னு. அண்ட் அதில் ரொம்ப ரொம்ப முக்கியம் ஃபஸ்ட்டு வாட்டர். எல்லாருமே சொல்லுவாங்களே, இந்த ஜிஞ்சர் ஷாட் எடுத்துக்கோங்க, டர்மெரிக் ஷாட் எடுத்துக்கோங்க, இந்த மாதிரி ஹேர் கேருக்கும் ஸ்கின் கேருக்கும் பாடி கேருக்குமே நீங்கள் காலையில் வெறும் வயிற்றில் இதெல்லாம் குடித்தா நல்லாயிருக்கும் அப்படின்லாம் சொல்லுவாங்க. பட் இட் காசஸ் அ வெரி வெரி டேஞ்சரஸ் சிச்சுவேஷன் டு அஸ். ஸோ பெட்டர் சாய்ஸ் என்ன அப்படின்னா, டேக் அ லூக் வாட்டர். வார்ம் வாட்டரும் அப்படி கொதிக்க இருக்கணும் அப்படிலாம் இல்லை. அப்படியே எதமான ஒரு சுடு அந்த ஒரு நேச்சரில், சூடான நேச்சரில் இருக்கிற அந்த தண்ணியை குடிச்சிக்கலாம். அதுக்குன்னு ரொம்ப சூடோ இல்லை ரொம்ப கொதிக்கிற தண்ணியை குடிச்சிக்கிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக வயிறு ரொம்ப எரிய ஆரம்பிக்கும். நம்ம சுடு தண்ணி குடித்தா காலையில் வெறும் வயிற்றில் சுடு தண்ணி குடித்தா வெயிட் லாஸ் ஆகும் அப்படிலாம் இருக்குன்னா, சுடு தண்ணினா நம்ம அதை பொறுத்துக்கிற அளவுக்கு இருக்கணும். இந்த டீ காஃபியில் கொதிக்கவோ இல்லை ரொம்ப சூடாக எக்ஸ்ட்ரீம் ஹாட்டில் இருக்கிறதெல்லாம் இருக்கு இல்லையா, ஸோ அந்த மாதிரிலாம் எடுத்துக்கவே கூடாது மார்னிங். ஸோ எப்பயுமே ஃபஸ்ட்டு நம்ம எழுந்திரிச்ச உடனே நம்ம இன்டேக் பண்ணுறோம் அப்படின்னா அது ஃபஸ்ட்டு வாட்டராக தான் இருக்கும். ஸோ வாட்டர் இஸ் மஸ்ட் திங். நான் சன்ஸ்க்ரீன் ஃபஸ்ட்டு போட்டுக்கிட்டேன். இது 2ஆக யூஸ் பண்ணிக்கலாம். டியூவலாக இருக்குது. என்னென்னா, ஒன்று மாய்ஸ்சரைசராகவும் யூஸ் பண்ணிக்கலாம், இன்னொன்று சன்ஸ்க்ரீனாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். நான் ஃபஸ்ட் டைம் என்னமோ கொஞ்சம் போட்டுக்கலான்னு போட்டேன். அதுக்கப்புறம் இன்னொன்று என்னென்னா, நம்ம குளிச்சுட்டு கொஞ்சம் வெட்டடாக இருப்போம்ல, அந்த டைமில் நம்ம பர்ஃப்யூம் போட்டுக்கிட்டால் லாங் லாஸ்டிங்காக இருக்கும் அப்படின்னு
நான் பார்த்துருக்கேன். அது எனக்கு ஒர்க்கும் ஆயிருக்கு. அண்ட் தென் யூஷுவல் லிப் பாம் போட்டுட்டு சன்ஸ்க்ரீன் வந்து கம்மியாக இருக்கிறனால மறுபடியும் போட்டுக்கலாம்னு சொல்லி போட்டேன். அண்ட் முக்கியமாக எனக்கு வந்து ஐலைனர் போட்டேன் மேலே. ஸோ இதுதான் வந்து இது நல்லா இருந்துச்சு. ரொம்ப நாளுக்கு அப்புறம் போட்டிருந்தேன். ஏதோ வராதுன்னு நினச்சிட்டு இருந்தேன். பட் ஆனால் வந்துருச்சு கடைசியில். அண்ட் ரெகுலராக ஐலைனர் போடலாம். பட் ஆனால் டார்க் சர்க்கிள் எனக்கு இருக்கிறதுனால எனக்கு வந்து அது வேணாமுன்னு தோணுச்சு. அண்ட் தென் நான் மிஸ்கேரை வந்து கன்சிஸ்டண்ட்டாக யூஸ் பண்ணிட்டு இருக்கிறதுனால என்னோடய ஹேரில் விசிபிளான ஒரு சேஞ்ச் எனக்கு வந்து தெரியுது ஃபோர்ஹெட்டில். ஸோ பேபி ஹேர்ஸ்லாம் கொஞ்சம் நல்லாவே க்ரோ ஆகிருக்கு அப்படிங்கிற மாதிரி தோணுச்சு. ஸோ அதையும் பார்த்துட்டு பரவாயில்லையே இன்றைக்கும் எப்பயும் போல் பலன்னு இருக்குமே அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருந்தேன். அண்ட் திஸ் இஸ் த அவுட்ஃபிட். மஸ்டர்ட் எல்லோ அண்ட் க்ரீன் ரொம்ப நல்லா இருந்துச்சு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. எல் வாங்கியிருந்தேன். அண்ட் இதில் வந்து எந்த ஒரு எக்ஸ்ட்ரா ஸ்டிச்சிங்கும் நான் பண்ண கிடையாது. நல்லா இருந்துச்சு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அண்ட் முக்கியமாக எனக்கு இதில் பெஸ்ட் பார்ட்டுன்னு தோணுது என்ன அப்படின்னா, இந்த நெக்கில் இருக்கிற டிசைன் தான். ரொம்ப மினிமலாக இருந்துச்சு. அட் த சேம் டைம் ரொம்ப நல்லாவும் இருந்துச்சு. ஸோ எனக்கு இந்த ட்ரெஸ் ரொம்ப 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 பிடிச்சிருந்துச்சு. அண்ட் மோஸ்ட்லி எனக்கு இந்த நெக் ரொம்ப சூட்டபிள் ஆகிற மாதிரி ஒரு ஃபீல். அண்ட் தென் போய் பார்க்கலாம், போய் சாப்பிட்லாம். மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுன்னு பார்க்கும்போது கேசரி இருந்துச்சு. ஸோ செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. அதுவும் நிறையா இதெல்லாம் போட்டு. அண்ட் நெக்ஸ்ட்டு மதியம் வந்து லன்ச் என்னன்னு பார்த்தா சாம்பார், கத்திரிக்காய், மாங்காய், அதுக்கப்புறம் சின்ன வெங்காயம், அவரைக்காய்லாம் போட்டு சாம்பார் ரொம்ப நல்லா இருந்துச்சு. நெய்யெல்லாம் ஊற்றிட்டு மோர் மிளகா, அதுக்கப்புறம் பீட்ரூட் பொரியல், அதுக்கப்புறம் வந்து இந்த வாழைக்காய் ஃப்ரை தான் மெயின் ஹைலைட்டே. சின்னதாக டைம் கன்சியூம் கம்மி தான். பட் ஆனால் செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் கத்திரிக்காய், அதுக்கப்புறம் உருளைக்கிழங்குலாம் போட்டு ஒரு கிரேவி மாதிரி பண்ணியிருந்தாங்க. அண்ட் மாங்காய் கட் பண்ணி உப்பு மிளகு பொடியெல்லாம் போட்டு வச்சுருந்தாங்க. ரொம்ப பிடிச்சிருந்துச்சு எனக்கு. திஸ் இஸ் மை லன்ச். இது எப்படி சாப்பிட்ணுன்னா, கொஞ்சம் சாப்பாடு, அதுக்கப்புறம் வந்து சாம்பார், அதுக்கப்புறம் வந்து எனக்கு சொல்லவே எச்சி ஊறுது இப்போ மறுபடியும். ஸோ நெக்ஸ்ட் வந்து பீட்ரூட் கொஞ்சம், அதுக்கப்புறம் வாழைக்காய் ஃப்ரையில் கொஞ்சம் எடுத்து வச்சிடணும். அண்ட் தென் எல்லாத்துலேயும் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து வச்சிடணும். ஸோ அப்படி எடுத்து வச்சுட்டு ஒரு பிசைஞ்சிட்டு வாயில் எடுத்து வைக்கும்போது அது எப்படி தெரியுமா இருக்கும்? சான்ஸே இல்லை, அவ்வளோ சூப்பராக இருக்கும். அண்ட் இந்த மாதிரி ஃபங்க்ஷன் டைம்லலாம் தான் வந்து இந்த மாதிரிலாம் சாப்பிட முடியும். ஸோ இன்றைக்கி எங்கேயும் நாங்கள் வெளியே போகல அப்படிங்கிறதுனால நாங்கள் இன்றைக்கி இந்த மாதிரி மீல்ஸ் செஞ்சு சாப்பிட்டோம். ஸோ சாப்பிட்டதுக்கப்புறம் புதக்கான்னு நடந்துட்டு இருந்தேன். முடியலன்னு சரி தூங்கிடுவோம் அப்படின்னு சொல்லி தூங்கிட்டேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் தான் எந்திரிச்சு பார்த்தேன். மதியம் முடிஞ்சு சாயங்காலமே ஆயிடுச்சு. ஸோ சரி அப்படின்னு சொல்லிவிட்டு அப்படியே மெதுவாக எந்திரிச்சு போய் ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு வந்துட்டு படிக்க ஸ்டார்ட் பண்ணிட்டேன். அண்ட் ஃபாலோ பண்ண மறந்துடாதீங்க.